அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களே, 7ஆம் வகுப்பு கணித பாடத்தில் 2ஆம் பருவத்தில் பாடம் 1இல் எண்ணியல் என்ற பாடத்தலைப்பில் பயிற்சி 1.3 நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பயிற்சியானது இந்த பயிற்சிக்கான கணக்கானது பக்கம் 15லிருந்து 17 வரைக்கும் எடுத்துக்காட்டு கணக்கோட 17வது கணக்கு பக்கம் வரைக்கும் இந்த பயிற்சி இருக்கு. தசம எண்களை ஒப்பிடுன்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு இந்த பயிற்சிக்கு வந்தா அப்படின்னா ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ 7ஆம் வகுப்பு கணித பாடத்துல பயிற்சி 1.3 நம்ம பார்க்க போறோம். சரிதானா? 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பாடம் 1 எண்ணியல் பயிற்சி 1.3. பக்க எண் வந்து 15லிருந்து 17 வரைக்கும், அதாவது 16 to 17 வரைக்கும் இந்த பயிற்சி இருக்கு. தசம எண்களை ஒப்பிடுதல் அது சம்பந்தப்பட்ட கணக்கு தான் இப்ப நம்ம பார்க்க போற கணக்கு. சரிதானா? இப்ப நம்ம நேர பயிற்சிக்கு வந்துடுவோம். பயிற்சி 1.3 கீழ்காணும் எண்களை ஒப்பிட்டு சிறிய எண்ணை கண்டுபிடி. கீழ்காணும் எண்களை ஒப்பிட்டு சிறிய எண்ணை கண்டுபிடி. கணக்கு வாசிங்க. பயிற்சி 1.3 1வது கணக்கு. கீழ்காணும் எண்களை ஒப்பிட்டு சிறிய எண்ணை கண்டுபிடி. இதுதான் கணக்கு. சரிதானா? சிறிய எண்ணை கண்டுபிடி அப்படின்னா என்ன? முதல்ல 1ஆம் கணக்கு கவனிங்க. 1ஆம் கணக்கை எழுதுங்க. 2.08 2.086 இந்த ரெண்டு எண்கள் இருக்கு. இதுல எது சிறிய எண்? ரெண்டுமே தசம எண் தான். தசம எண்களை தான் ஒப்பிட போறோம். அதாவது புள்ளி வச்சு எண்களை தான் ஒப்பிட போறோம். அப்ப ரெண்டுமே தசம எண்கள் எண் என்பதனால அதை எப்படி ஒப்பிடுறது? அப்போ கொடுக்கப்பட்ட எண்களை ஒப்பிட அதை முதல்ல எழுதிக்கிடுமா? 1ஆம் கணக்கு தசம எண்களை ஒப்பிட அப்படின்னு எழுதிக்கிடுமா? தசம எண்களை ஒப்பிட அப்படின்னு எழுதிட்டு முதல் தசம எண் எழுதுங்க. 2.08 கொஞ்சம் இடம் விட்டு 2.086. சரியா? இதுல ரெண்டையும் கவனிங்க. இங்க புள்ளிக்கு தசம புள்ளிக்கு அப்புறம் இங்க 2 இலக்கம் இருக்கு. இங்க தசம புள்ளிக்கு அப்புறம் இங்க 3 இலக்கம் இருக்கு. அப்போ இது 3 இலக்கம், இங்க 2 இலக்கம். எதுல இலக்கம் கம்மியா இருக்கோ அதுல கடைசியில தசம புள்ளிக்கு அப்புறம் இந்த கடைசியில 8 முடியுதுல, அதுக்கப்புறம் ஒரு சைபர் சேர்த்து இங்கேயும் 3 இலக்கம் அங்கேயும் 3 இலக்கம்னு ஆக்கிடும். சரிதானா? அப்போ இப்போ ஒப்பிடலாம். இப்போ எப்படி ஒப்பிடணும் ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோல சொன்ன மாதிரி தசம எண்களை எப்படி ஒப்பிடணும்? முதல்ல முழு எண் பகுதியை கண்டுபிடிங்க. கவனிங்க. இங்க முழு எண் புள்ளிக்கு இடது பக்கம் உள்ளது முழு எண் கவனிங்க. இங்க 2 இங்க 2. அப்புறம் புள்ளிக்கு வலது பக்கம் 10ல் 1க்கு வாங்க. இங்கேயும் 0 இங்கேயும் 0. அப்புறம் இங்கேயும் 1 இருக்கு. இப்ப எது பெருசு சிறுசுன்னு சொல்ல முடியாது. இப்ப 100ல் 1க்கு வாங்க. அடுத்த இலக்கம் 100ல் 1 இங்க 8, இங்கேயும் 100ல் 1ல 8. அப்பவும் 1 இருக்கு. அடுத்து 1000ல் 1ல இங்க 0, இங்க 1000ல் 1ல இங்க 6. அப்போ 1000ல் 1ல இங்க 0, இங்க 1001ல 6. அப்ப எது பெரிய எண்ணு? இதுதான் பெரிய எண். எது சிறிய எண்ணு? இதுதான் சிறிய எண். அப்போ இதை இப்படி போட்டுக்கிட்டு முடிவு எழுதணும். என்ன எண்ணு கேட்டிருக்கான்? சிறிய எண் தானே கேட்டிருக்கான். therefore கொடுக்கப்பட்ட 2 எண்கள்ல சிறிய எண் எவ்வளவு? 2.08. 0 சேர்க்காலும் போகலாம். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் கடைசி எண்ணுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடிய சைபருக்கு மதிப்பு கிடையாது. 0 சேர்த்தாலும் சரி, சேர்க்காம இருந்தாலும். கொடுக்கப்பட்ட எண்ணில் இந்த 1ஆம் கணக்குல 2 எண்ணில் எது சிறிய எண்ணு? இதுதான் சிறிய எண். எப்படி கண்டுபிடிச்சோம்? கணக்கு செஞ்சு கண்டுபிடிச்சோம். அப்போ 1ஆம் கணக்கு முடிஞ்சிருச்சா? 1ல 1ஆம் கணக்கு. இப்ப 2ஆம் கணக்கு வரும். 2ஆம் கணக்கு என்ன இதெல்லாம்? 0.99, 1.9. தசம எண்களை ஒப்பிட. தசம எண்களை ஒப்பிட்டு எது சிறுசு பெருசுன்னு சொல்ல போறோம். 0.99 ஒரு இடம் விட்டு 1.9. சரியா? சரி. 0.99 ஒரு இடம் விட்டு 1.9. இந்த ரெண்டுல எது பெருசு சிறுசுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இலக்கத்தை புள்ளிக்கு அப்புறம் உள்ள இலக்கத்தை பாருங்க. இங்க எத்தனை இலக்கம் இருக்கு? 2 இலக்கம் இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? புள்ளிக்கு அப்புறம் ஒரு இலக்கம் தான் இருக்கு. அதனால இங்க ஒரு சைபர் என்ன செஞ்சுக்கலாம்? சேர்த்துக்கலாம். இப்ப புள்ளிக்கு அப்புறம் இங்க 2 இலக்கம், இங்க ஒரு இலக்கம். சரி.
அடுத்தது தசமங்கள் ஒப்பிடல முதல் பாயிண்ட் என்னன்னா முழு எண் பகுதி ஒப்பிடும். முழு எண் பகுதி எங்க கவனிங்க, இங்க 0 இங்க 1. முழு எண் பகுதியிலே பெருசாயிடுச்சு. அப்ப இதுதான் பெருசு, இது சின்னது. அப்ப இப்படி அடையாளத்தை போட்டுட்டு therefore 0.19 எதை விட சிறுசு? 1.90 விட சிறுசு. therefore சிறிய எண் 0.99. இது ரெண்டாம் கணக்கு. சரிதானா? அப்ப மூணாம் கணக்கு வரும் 3.53, 3.35. தசம எண்களை ஒப்பிட. சரி 3.53, 3.35. ஒரு இடம் விட்டு 3.35. இப்ப ரெண்டுமே இங்க புள்ளிக்கு அப்புறம் பாருங்க, இங்க 2 இலக்கம், புள்ளிக்கு அப்புறம் இங்க 2 இலக்கம். அப்ப தசம இலக்கங்கள் ஒண்ணா இருக்கு. இப்போ ரெண்டையும் ஒப்பிடணும்னா முழு எண் பகுதி பாருங்க, இங்க 3 இங்க 3. முழு எண் பகுதி ஒண்ணா இருக்கு. இப்ப இதுல எது பெருசு சிறுசுன்னு சொல்ல முடியாது. அடுத்து 10 பாருங்க, புள்ளிக்கு அந்த பக்கம் உள்ள தசம இலக்கமான 10 இங்க 5, இங்க 10 இங்க 3. அப்ப 3 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. அப்ப இந்த பக்கம் பெருசு போட்டுக்கணும். இது சிறுசு, இது பெருசு. therefore சிறிய எண், இந்த ரெண்டுல சிறிய எண் சொல்லுங்க எது? 3.35. சரிதானா? இப்ப அதுல 4ஆம் கணக்கும் 5ஆம் கணக்கு பார்க்கலாம். சரியா? அப்ப 4ஆம் கணக்கு பாருங்க, 5.05, 5.05 அப்புறம் 5.50, 5.05 அப்புறம் 5.50. இந்த ரெண்டு நம்பரையும் ஒப்பிடும். ரெண்டு நம்பரையும் ஒப்பிட்டு எது சின்ன நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்ப 4ஆம் கணக்கு தசம எண்களை ஒப்பிட. அஞ்சு 5.05, 5.50 இந்த ரெண்டையும் ஒப்பிட போறோம். ரெண்டையும் ஒப்பிட்டு எது சின்ன நம்பரும் கண்டுபிடிக்க போறோம். 5.05 கொஞ்சம் இடம் விட்டு 5.50. சரியா? இதுல எது பெருசு சிறுசுன்னு பார்க்க போறோம். முதல்ல ரெண்டையும் பக்கத்துல இருக்கும். முதல் கண்டிஷன் பெருசு சிறுசுன்னு பார்க்கறதுக்கு எண்கள்ல பெரிய நம்பர் சின்ன நம்பர் பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் முழு எண் பகுதி ஒப்பிடணும். இங்க முழு எண் பகுதி 5, இங்க முழு எண் பகுதி 5, ரெண்டு ஒண்ணா இருக்கு. அடுத்து புள்ளிக்கு அந்த பக்கம் வலது பக்கம் உள்ள இதை பாருங்க, 10 இடத்தை இங்க 0, இங்க 10 5. அப்ப 0 பெருசு 5 பெருசு? 5 தான் பெருசு. அப்ப இந்த நம்பர் தான் பெருசு. அப்ப அந்த பக்கம் வாய் திறந்த மாதிரி போடணும். 5.05, 5.50 விட சின்னது. therefore சிறிய எண் சொல்லுங்க என்னது? 5.05. அதான் சின்ன நம்பர். கொடுக்கப்பட்ட ரெண்டு நம்பர்ல 5.50 பெருசு, 5.05 சிறுசு. இப்ப 5ஆம் கணக்கு பார்ப்போம். கடைசி கணக்கு, 1ஆம் கணக்குல கடைசி கணக்கு. 123.5, 12.35. இதுல எது பெருசு சிறுசுன்னு பார்க்க போறோம். தசம எண்களை ஒப்பிட. நூத்தி 23.5, 12.35. நூத்தி 23.5, 12.35 ரெண்டு ஒப்பிடுவோமா? சரி, இதுல எது சிறு பெருசு சிறுசுன்னு பார்ப்போம். பெரிய எண் சிறிய எண். முதல்ல முழு எண் பகுதி ஒப்பிடுவோம். இங்க 123 முழு எண் பகுதி, இங்க முழு எண் பகுதி 12. 12 பெருசா 123 பெருசா? 123 தான் பெருசு. இப்ப இந்த பக்கம் வாய் திறந்த மாதிரி போட்டுருவோம். therefore சிறிய எண் தானே கேட்டிருக்காங்க. சிறிய எண், சிறிய தசம எண் சொல்லுங்க எவ்வளவு? 12.35. அப்போ 1ஆம் கணக்குல 5 கணக்கு செஞ்சுட்டோம். 2ஆம் கணக்குல ஏறு வரிசையில எழுத சொல்லிருக்காங்க.
ரெண்டாம் கணக்குல ஏறு வரிசையில் எழுதணும்னா முதல் ஒரு நம்பர் ஜோடி வரிசை ஜோடி கொடுத்துருக்காங்க, அதை ஏறு வரிசையில் எழுதணும். ரெண்டாம் தடவை ஒரு வரிசை ஜோடி கொடுக்கும், அதை ஏறு வரிசையில் எழுதணும். அப்ப ஏறு வரிசையில் எழுதணும்னா பின் வருவனவற்றை ஏறு வரிசையில் எழுதுக. அது எல்லாம் எப்படி இருக்கு? தசம எண்ணா இருக்கு. முழு எண்ணா இருந்தா வரிசைப்படுத்தி எழுதலாம். தசம எண்ணா இருக்கும்போது அதுல எது பெருசு அதுல எது சிறுசுன்னு கண்டுபிடிச்சிட்டு சின்ன நம்பர் ஏறு வரிசைனா என்னன்னு முதல்ல என்ன நம்பர் வரணும்? சின்ன நம்பர் வரணும். ஏறு வரிசையெல்லாம் ஃபர்ஸ்ட் சிறிய எண், அதுக்கடுத்து பெரிய எண், அதுக்கடுத்து பெரிய எண். இப்போ உதாரணமா நம்ம பார்ப்போமே, 4, 2, 1, 9, 13 அப்படி வச்சுக்கோமா. இதை ஏறு வரிசையில் எழுத சொல்லுவோம். இதுல ஏறு வரிசையில் எழுதணும். இது ரொம்ப ஈஸி. முதல்ல சின்ன நம்பர் எடுக்கணும். அப்ப இந்த கொடுக்கப்பட்ட நம்பர்ல எது சின்ன நம்பரு? 1 தான் சின்ன. அப்ப அதை ஃபர்ஸ்ட் எழுதணும், கம்மா. அடுத்து பெரிய நம்பர், 1க்கு அடுத்து பெரிய நம்பர் என்னது? 2. அதுக்கு அடுத்து பெரிய நம்பர் என்னது? 4. இங்க கொடுக்கப்பட்டதுல 4. அதுக்கு அடுத்து பெரிய நம்பர் கொடுக்கப்பட்டதுல எத்தனை? 9. அதுக்கு அடுத்து பெரிய நம்பர் கொடுக்கப்பட்டதுல 13. அப்ப ஏறு வரிசை 1, 2, 4, 9, 13. இது ஏறு வரிசை. இப்படிதான் எழுதணும். அப்ப ஏறு வரிசை எழுதும் முதல்ல என்ன நம்பர் வருது பாருங்க. சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் நோக்கி போறது ஏறு வரிசை. இறங்கு வரிசைன்னா அப்படியே உள்டா. முதல்ல பெரிய நம்பர் எழுதணும், அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு சின்ன நம்பர், அதுக்கு சின்ன நம்பர், அதுக்கு சின்ன நம்பர், கடைசியில ஆக குறைஞ்ச சின்ன நம்பர் கொடுக்கப்பட்டது. சரியா? இப்போ ஏறு வரிசையில் எழுத போறோம். இது நம்ம முழு எண்கள்ல பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தசம எண்கள் எப்படி ஏறு வரிசையில் எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். அப்போ தசம எண்கள் ஏறு வரிசையில் எழுதணும்னா முதல்ல அது ஒப்பிடணும். எது சின்ன நம்பரு எது பெரிய நம்பர் முதல்ல கண்டுபிடிக்கலாமா? சரி, இப்போ எப்படி செய்யறதுன்னு அப்படின்னு பார்ப்போம். பின் வருவனவற்றை ஏறு வரிசையில் எழுதுக. இப்ப நல்ல கவனிங்க. முதல்ல கொடுக்கப்பட்ட நம்பரை இப்படி வரிசையா எழுதிக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் 2.35. அடுத்து 2 எங்க வருதுன்னு பாருங்க. 2.53. அடுத்து வேற எங்க 2 வருதா? 2 இது 2 தான். அடுத்து 3.52. அடுத்து வேற எங்கேயாவது 3 வருதா? இந்த வருது 3.25. அடுத்தது கடைசியில் என்ன இருக்கு? 2.35, 2.53, 3 எழுதிட்டோம். 3 2 இடம் வந்திருக்கு எழுதிட்டோம். அது கடைசியில 5.32 இருக்கு. அதை அங்க எழுதிக்கிட்டோம். 5.32. இப்போ இது சும்மா சைட்ல எழுதிக்கணும். நான் ஒரு கணக்கான எழுதல. எழுதிட்டு இதுல முதல்ல இந்த 2.35, 2.53 இருக்குல்ல, இது எது பெருசுன்னு பார்ப்போம். இதுல எது சிறுசு அப்படின்னு பாருங்க. இத 2.2க்கும் சரி. அதுக்கு பாருங்க 10ல் 1 பாருங்க, இங்க 3 இங்க 5. அப்ப இதுதான் சின்ன நம்பர். இதுதான் ஃபர்ஸ்ட்ல வரக்கூடியது. அடுத்தது இது 2வது வரக்கூடியது. அடுத்து 3.52, 3.25க்கு பார்ப்போம். இந்த 2ஐயும் ஒப்பிடுங்க. இது 3 3 முழு எண்ணில் 1 இருக்கு. 10ல் 1 இங்க 5 இங்க 2. அப்ப சின்ன நம்பர் இதுதான் இது. அப்போ இது 3வது வரக்கூடியது, இது பெரிய நம்பர், இது 4வது வரக்கூடியது. கடைசியில 5, இது 5வது வரக்கூடியது. அப்போ இது சும்மா ஒரு கட்டம் போட்டு எழுதிக்கிட்டு இதுல இருந்து தான் என்ன செய்ய போறோம்? இந்த வருஷப்படி எழுதியிருக்கோம்ல, இந்த வருஷப்படி ஏறு வரிசையை இறங்கி எழுதிக்கிடுவோம். அப்போ இதை தனியா வச்சுக்கிடுங்க. 1வது கணக்கு 2.3. இந்த கணக்கு அப்படி எழுதுங்க. 2.35, 2.53, 5.32, 3.52, 3.25. இன் ஏறு வரிசை ஈக்குவல் டு இங்க எழுதியிருக்கோம்ல, இதுல முதல் நம்பர் இதுதான் முதல் நம்பர். அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 2.35 கமா. சரியா? கமா போடுறதுக்கு பதிலாக அந்த அடையாளம் போடணும். பெரியது சிறுசு அடையாளம் போட்டாதான் சரியா இருக்கும்.
அப்படிதான் ஏர்வரிசை எழுதணும். இது சிறியது. எதை விட சிறியது? அடுத்து என்னது? 2.53. ரெண்டாவது நம்பர் இதுதானே? 2.53. முதல்ல சின்ன நம்பர், அதுக்கு அடுத்து பெரிய நம்பர். இது எதை விட சின்னது அப்படின்னா மூணாவது நம்பர் என்னது? இதுதானே 3.25. இது எதை விட சின்னது அப்படின்னா நாலாம் நம்பர் என்னது? 3.52. இது எதை விட சின்னது? லெஸ் தென் ஆர். எதை விட சின்னது? 5.32 விட சின்னது. அப்போ நல்லா கவனிங்க. கொடுக்கப்பட்ட முறை மாத்தி மாத்தி இருக்கு. அதை ஏர்வரிசையில் எழுதணும்னா முதல்ல அதை இந்த மாதிரி என்ன செய்யணும்? ஒரு கட்டம் போட்டு தனியா ஒரு இடத்துல நோட்ல வலது பக்கத்துல ஒரு இடத்துல என்ன செய்ய வரிசையா எழுதிக்கிட்டு அதுல ஒன்னாவது சின்னது என்னது, பெருசு என்னது அப்படின்னு நினைச்சு எது ரொம்ப சின்னது அது 1ன்னு போடுங்க. அடுத்த பெருசு 2ன்னு போடுங்க. அதுக்கு அடுத்த பெருசு 3ன்னு போடுங்க. அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் 4ன்னு போடுங்க. கடைசி பெரிய நம்பர் 5ன்னு போடுங்க. 5 நம்பர்னா 5, 6 நம்பர்னா 6. இப்படி எழுதுனா இதுதான் என்னது? அதனுடைய ஏறுவரிசை. அதை வரிசைப்படுத்தி எழுதிட்டோம்னா அது ஏறுவரிசை. இப்ப 2வது நம்பரை பார்க்கப்போம். அதுல 2வது நம்பர். சரியா? இந்த நம்பரை பார்க்கப்போம். இப்ப கவனிங்க. இப்ப இதனுடைய ஏர்வரிசையை பார்ப்போம். இன் ஏறுவரிசை. சரியா? இப்போ எப்படி ஏறுவரிசை பார்க்கறது? முதல்ல தனியா எழுதிக்கலாமா? 123.45. அடுத்தது 123.54. அடுத்து 123க்கு அப்புறம் 125 தான் இருக்கு. 125.43, 125.34, 125.3. சரியா? இதுல முதல்ல 123 எடுத்துக்கிடுங்க. இதுல இந்த ரெண்டுல எது சிரிச்சு? இந்த ரெண்டுலையும் பார்ப்போம். 123, 123 இது ஓகே. 10ல் 1 கவனிங்க. இங்க 4, இங்க 5. அப்ப இதுதான் 1வது சின்ன நம்பர், 1வது இடம். இது 2வது. 125 வருது பாருங்க. 125, 3, 125 இருக்கு. அப்ப 10ல் 1ல இங்க 3 இருக்கு, இங்க 0. இங்க 0 சேர்த்துக்கணும். சரியா? ஏன்னா இலக்கங்களை சமப்படுத்திக்கணும். இங்க 3 0. அப்ப இதுதான் 3வது நம்பர். இங்க 3 4, 34ன்னு வச்சுக்கிட்டோமா? 43. அப்ப 30, 34, 43 வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. இப்படி சும்மா ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன். அப்ப இது 3வது நம்பரு, இது 4வது வரக்கூடியது, இது 5வது வரக்கூடியது. இந்த 3 ஒப்பிட்டாச்சு. தனித்தனியா ஒப்பிட்டு இப்ப ஏர்வரிசை எழுதிடலாமா? இதுல முதல் நம்பர் என்னது? 123.45 சிறியது. எதை விட? 123.54 விட சிறியது. இது எதை விட சிறியது அப்படின்னா 3வது 125.30. இது எதை விட சிறியது? 4வது இடம் எது? 125.34. இது எதை விட சின்னது அப்படின்னா கடைசி 125.43. அப்போ அதனுடைய ஏர்வரிசை முதல்ல அதை வரிசை அந்த மாதிரி எழுதிக்கிட்டு அதுல எது பெருசு சிரிச்சுன்னு 1வது இடம் 2வது ரொம்ப சின்ன நம்பர் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்து பெரிய நம்பர், அதுக்கு அடுத்து பெரிய நம்பர், அதுக்கு அடுத்து பெரிய நம்பர், அதுக்கு அடுத்து பெரிய நம்பர். இப்படி எழுதுனா அதுக்கு பெரிதா என்ன வரும்? அதனுடைய ஏறுவரிசை, கொடுக்கப்பட்ட எண்களுடைய ஏறுவரிசை. சரியா? அடுத்தது கீழ்காணும் 3ஆம் கணக்கு வரும். கீழ்காணும் தசம எண்களை ஒப்பிட்டு பெரிய எண்ணை கண்டுபிடி. அப்போ 1ஆம் கணக்கு சின்ன எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தான். இப்ப பெரிய எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். முதல்ல 3ஆம் கணக்குல 1ஆம் கணக்கு ரொம்ப சிம்பிள் கணக்கு. 2 கணக்கை ஒப்பிடுவோம். தசம எண்களை ஒப்பிட அப்படின்னு முதல்ல எழுதிக்கிடுவோம். ஒப்பிட்டு எழுதிட்டு முதல்ல அந்த கொடுக்கப்பட்ட 2 நம்பரை எழுதிக்கிடுங்க. 24.5, 20.32. இங்க புள்ளிக்கு அப்புறம் 2 தசம இலக்கம் இருக்கு. இங்க புள்ளிக்கு அப்புறம் 1 தசம இடம் தான் இருக்கு. அப்ப 5க்கு அப்புறம் ஒரு சைபர் சேர்த்து 2 ஆக்கிட்டு இப்போ முழு எண் பகுதி ஒப்பிடுங்க. இங்க 24, இங்க 20. 20 பெருசா 24 பெருசா? 24 தான் பெருசு.
அப்போ இந்த பக்கம் பெரிய அடையாளம் போட்டுட்டு வாய் திறந்த அடையாளம் போட்டு இதுதான் பெருசுன்னு போடாது அர்த்தம். கிரேட்டர் தேன். சரியா? 24.5 இஸ் கிரேட்டர் தேன் 20.32. 20.32 விட 24.50 பெருசு. இப்ப பெருசு தானே கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? பெரிய எண்ணை கண்டுபிடின்னு கேட்டிருக்கான். 1ஆம் கணக்குல சின்ன நம்பர் கண்டுபிடிச்சா அப்ப இங்க பெரிய நம்பர். therefore பெரிய எண். சொல்லுங்க 24.50. அந்த கொடுக்கப்பட்ட 2 தசம இடத்துல பெரிய எண் அது. அடுத்து 2வது கணக்கு. தசம எண்ணை ஒப்பிட, எண்களை ஒப்பிட. கொடுக்கப்பட்ட தசம எண்களை ஒப்பிடணும்னா முதல் கணக்கு கவனிங்க. 6.95 ஒரு இடம் விட்டுட்டு 6.59. சரியா? இப்போ ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர் அப்படின்னு பாக்குறதுக்கு முதல்ல முழு எண் போதி ஒப்பிடுங்க. முழு எண் போதியை கவனிங்க. இங்க 6, இங்க முழு எண் கவனிங்க, இங்க 6. அது 1 இருக்கு. அப்ப இதுல எது பெருசு சிறுசுன்னு சொல்ல முடியாது. அடுத்து புள்ளிக்கு அப்புறம் உள்ள 10ல் 1 ஒப்பிடுங்க. இங்க 9, இங்க 10ல் 1 5. அப்ப 9 பெருசா 5 பெருசா? 9 தான் பெருசு. அப்ப இதுதான் பெரிய நம்பர். இதுதான் கிரேட்டர் தேன். அப்போ therefore பெரிய எண். சொல்லுங்க 6.95. அப்ப 3ஆம் கணக்கு பார்ப்போம். 17.3, 17.8. இதுல பெரிய எண்ணை கண்டுபிடிக்கணும். 3வது கணக்கு. தசம எண்களை ஒப்பிட (17.3, 17.8) ரொம்ப ஈஸியா ஒப்பிடலாம். எல்லாம் இதுவும் தசம இலக்கத்துல 1 தான் இருக்கு, இங்கேயும் 1 தான் இருக்கு. முழு எண் பகுதி ஒப்பிடுங்க. இங்க 17, இங்க 17. அப்ப எது பெருசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க 10ல் 1 ஒப்பிடுங்க. இங்க 3, இங்க 10ல் 1 ஒப்பிடுங்க. இங்க 8. 3 பெருசா 8 பெருசா? 8 தான் பெருசு. அப்ப இந்த பக்கம் பெருசு. இது வந்து லெஸ்ஸர், சிறியது. இப்ப பெரிய எண் தானே கேட்டிருக்கான். therefore பெரிய தசம எண் equal to 17.3, 17.8, 17.8. அடுத்து அதுல 4வது கணக்கு. 235.42, 235.48. நாலாம் கணக்கு 235.42, 235.48. சரியா? தசம எண்களை ஒப்பிட 235.42, 235.48. கொஞ்சம் இடம் விட்டு எழுதிக்கணும். இப்ப பெருசு சிறுசு பார்ப்போம். முழு எண் பகுதி ஒப்பிடுங்க. இங்க 235, இங்கே 235. அப்புறம் 10ல் 1 ஒப்பிடுங்க. இங்க 4, இங்க 4. அது 2 ஒண்ணா தான் இருக்கு. அப்ப எது பெருசு சிறுசு சொல்ல முடியாது. அடுத்து 100ல் 1 ஒப்பிடுங்க. இங்க 2, இங்க 100ல் 1 8. 8 பெருசா 2 பெருசா? 8 தான் பெருசு. அப்போ இதுதான் பெருசு. 235.48 தான் பெருசு. therefore பெரிய தசம எண் equal to 235.48. சரியா? அடுத்து 5ஆம் கணக்கு. 0.007, 0.07. தசம எண்களை ஒப்பிட 0.007, 0.007. இது வந்து ஜேம்ஸ் பாண்டோட நம்பர். ஜேம்ஸ் பாண்ட் நம்பர் என்ன? 007, 007 அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இருக்கட்டும். இந்த 2 ஒப்பிடுவோம். இதுல இங்க 3 இலக்கம் இருக்கு, இங்க 2 இலக்கம் இருக்கு. அப்போ இந்த புள்ளிக்கு அந்த 7க்கு அப்புறம் ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா 3 இலக்கம் ஆயிடும்.
இப்ப நல்லா கவனிங்க, ரெண்டையும் ஒப்பிடணும். முதல்ல முழு எண் போது இங்கேயும் 0 இங்கேயும் 0. அப்ப பெருசு சிறுசு சொல்ல முடியாது. 100ல் 10ல் 1 இங்க 0 இங்க 0. 100ல் 1 இங்க 0 இங்க 7. அப்ப 0 பெருசா 7 பெருசா? 7 தான் பெருசு. அப்ப இதுதான் பெரிய எண்ணு, இது சின்ன நம்பர். இது வந்து லெஸ் தேன். therefore பெரிய தசம எண் சொல்லுங்க 0.07. இந்த 0 உத்தர விட்டுறலாம். அடுத்து 5வது 6வது 4.571 4.578. தசம எண்களை ஒப்பிட 4.57 571 578. கொஞ்சம் இடம் விட்டு 4.578. இப்போ இந்த ரெண்டுல எது பெருசு சிறுசுன்னு பார்க்க போறோம். முழு எண் போது ஒப்பிடுங்க, இங்க 4 இங்க 4 சொல்ல முடியாது. 10ல் 1 ஒப்பிடுங்க, இங்க 5 இங்க 5. அப்பவும் பெரிய எண் சிறிய எண் சொல்ல முடியாது. 100ல் 1 கவனிங்க, இங்க 7 இங்க 7. அப்பவும் பெருசு சிறுசுன்னு சொல்ல முடியாது. 1000ல் 1 இங்க 1 இங்க 8. இப்போ இது 1 பெருசா 8 பெருசா? 8 தான் பெருசு. அப்ப இதுதான் பெருசு, இது சிறுசு, இது பெருசு. therefore பெரிய எண் பெரிய தசம எண் 4.578. சரியா? சரி. அப்போ 3ஆம் கணக்கு முடிஞ்சு போச்சு. 4ஆம் கணக்கு இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன செய்யணும் ஞாபகம் இருக்கா? முதல்ல 1ஆம் கணக்குக்கு வருவோம். இந்த சைடுல எழுதிக்கிடுங்க. முதல்ல கொடுக்கப்பட்ட நம்பர் வரிசையை எழுதிக்கிடுங்க. இது ஒரு கட்டம் போட்டு வச்சுக்கிடுங்க. 17.35. அடுத்து 17 வேற எங்கேயா இருக்கா? முழு எண் போதியை மட்டும் பாருங்க, அதுல பெருசு சிறுசுன்னு பாருங்க. 17 வேற எங்கேயும் இல்லை. அடுத்தது 17க்கு அப்புறம் வேற என்ன இருக்கு? அதுக்கு அடுத்து பெருசு 37. ஏன்னா 73 51 71 இருக்கு, 37 தான் பெருசு. 37.51. 37க்கு அப்புறம் ஏதாவது பெருசு இருக்கான்னு பாருங்க. முழு எண் போதியை மட்டும் பாருங்க. 37 51. அப்ப 51.73. 51க்கு அப்புறம் பெருசு வந்து 71. அடுத்து 73க்கு 71 தான் பெருசு. 71.53. அடுத்து என்னது? 73. 73.51. இப்போ இது நம்ம வேற இது இந்த தசம எண்ணே பார்க்க வேண்டாம், முழு எண் போதியே பார்த்தா போதும். 17 37 51 71 73. இப்ப 17 தான் சின்ன நம்பர். அப்ப இது 1வது இடத்துல வரணும், இது 2வது இடத்துல வரணும், இது 3வது இடத்துல வரணும், இது 4வது இடத்துல வரணும், இது 5வது இடத்துல வரணும். இதுல முழு எண் போதியே பெருசா இருக்கனால நம்ம எங்க போக வேண்டாம், தசம எண் பகுதிக்கு செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா முழு எண் பகுதியே ஒரே விவரமா இருக்கனால அதையே எடுத்துக்கலாம். அப்போ இதை எழுதிட்டு therefore 17.35, 71.53, 51.73, 73.51, 37.51 இறங்கு வரிசை. சரிப்பா, இதுல இறங்கு வரிசை கேட்டிருக்காங்க. நான் தப்பா இல்ல, இறங்கு வரிசை கேட்டிருக்கனால இந்த ஆர்டரை மாத்திரணும். இறங்கு வரிசை தான் கேட்டிருக்கான். அப்ப இந்த ஆர்டரை அப்படி மாத்திரும். இறங்கு வரிசைனா என்ன செய்யணும் ஞாபகம் இருக்கா? முதல்ல பெரிய நம்பர் வரணும். அப்ப இதுதான் பெரிய நம்பர். அப்ப இதுதான் 1, அதுக்கு அடுத்து சின்ன நம்பர், அதுக்கு அடுத்து சின்ன நம்பர், அதுக்கு அடுத்து சின்ன நம்பர், கடைசியில ஆக குறைஞ்ச சின்ன நம்பர். அந்த கொடுக்கப்பட்டதில் ஆக குறைஞ்ச சின்ன நம்பர். அப்ப இறங்கு வரிசை முதல்ல எப்படி எழுதணும் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எழுதணும், 73.51. இதுதான் பெருசு. இப்படி திருப்பி போடணும். அடுத்து 71.53. அடுத்தது 51.73. அடுத்தது 37.51. கடைசியில 17.35. இதுதான் இறங்கு வரிசை. இறங்கு வரிசையில ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் தான், முதல்ல பெரிய நம்பர் வரணும், அதுக்கு அடுத்து சின்ன நம்பர், அடுத்து 2வது நம்பர். சரியா? 2வது அந்த 4ஆம் கணக்குல 2ஆம் கணக்கு வரும்.
இப்ப 4ஆம் கணக்குல 2ஆம் கணக்கு இன் ஏறு வரிசை, இன் இறங்கு வரிசை. எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கட்டம் போட்டுக்கணும். அதுல அந்த நம்பரை எழுதி நம்ம என்ன செய்யணும், எது பெருசு சிறுசுன்னு பார்க்க. இறங்கு வரிசைன்னா முதல்ல பெரிய நம்பர் எழுதிக்க. முதல்ல முதல் நம்பர் 486.73 அதை எழுதிங்க. அடுத்து 456க்கு அப்புறம் பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க. 486, 457.71. அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் பாருங்க. 457க்கு அப்புறம் 546, 546.37. 546க்கு அப்புறம் 563, 563.47. அதுக்கப்புறம் 745.63. அப்ப இறங்கு வரிசைனால எதை ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா பெரிய நம்பர். அப்ப இருக்கையில பெரிய நம்பர் இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் பெரிய நம்பர். அதுக்கு அடுத்து சின்னது இது ரெண்டாவது, அதுக்கு அடுத்து இது, அதுக்கு அடுத்து இது நாலாவது, இதுக்கு அஞ்சாவது. செக் பண்ணி பாருங்க. 456, 457, 546, 563, 745. அப்ப 745 பெரிய நம்பர். இறங்கு வரிசை எழுதுக்கு முதல்ல பெரிய நம்பர் எழுதிக்கணும். அப்ப 745.63 இதுதான் பெருசு. அதுக்கு அடுத்து 563.47. அதுக்கு அடுத்து 546.37. அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து சின்ன நம்பர் 487.71. அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் 486.73. இதுதான் இதனுடைய இறங்கு வரிசை. சரிதானா? சரி. அடுத்து கொள்குறி வகை வினாக்கள். 0.009. இது இந்த 5வது கணக்குல என்ன சொல்ல வரோம்னா, இந்த நம்பருக்கு அப்புறம் ஒரு புள்ளி தசம எண்ணுக்கு அப்புறம் கடைசியில எத்தனை சைபர்னாலும் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்துப்படி பார்ப்போம். நல்ல கவனிங்க. இங்க 0.009. இதுல 9 இங்க இருக்கு, இங்க 2 சைபர் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்க. இங்க 9 இங்க வந்து இது வராது. 9 2வது இடத்துல இருக்கு, இங்க 3வது இடத்துல இருக்கு 9. அப்ப இது கிடையாது. இங்க பாருங்க 9 3வது இடத்துல இருக்கு, புள்ளிக்கு அப்புறம் 9க்கு அப்புறம் 2 சைபர் போட்டிருக்கேன். அப்ப மதிப்பு மாறாது. அப்ப இதுதான் விடை. இப்ப இதனுடைய விடை வந்து 0.009. அதுக்கப்புறம் எத்தனை சைபர் போட்டாலும் எதுதான் என்னதான் அர்த்தம், 0.009 அர்த்தம். அப்ப இதனுடைய விடை வந்து 0.009 அப்புறம் 2 சைபர். சரியா? சரி. அடுத்தது 6ஆம் கணக்கு எது பெருசு எது சிறுசுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நல்ல கவனிங்க. 37.70. இங்க 2 இலக்கம் இருக்கு. தசம புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் இருக்கு. இங்க தசம புள்ளிக்கு அப்புறம் ஒரு இலக்கம் தான் இருக்கு. அப்போ இலக்கங்களை சமப்படுத்துறதுக்கு 7க்கு அப்புறம் ஒரு சைபர் சேர்த்துக்கிடும், 2 இலக்கமா ஆக்கிடுவோம். இப்ப பாருங்க 2 ஒரே மாதிரி தான் இருக்கு. 37.70, 37.70 2 ஒரே மாதிரி தான் இருக்கு. சரியா? அப்போ ஒரே மாதிரி இருந்தா என்ன போடணும், சமம் போடணுமா, என்ன போடணும், சமம் போடணும். அப்போ இங்க என்ன போடணும், உள்ள சமம். அந்த ஒரு சைபரை சேர்த்த உடனே அது அதே மாதிரி ஆயிடுச்சு. 37.70, 37.70. அப்ப இங்க என்ன போடணும், பிராக்கெட்டுக்குள்ள கட்டத்துக்குள்ள சமம் ஈக்குவல்டுன்னு போடணும். அடுத்து இதுல எது பெருசு சிறுசுன்னு பார்க்க போறோம். 7ஆம் கணக்கு 78.56, 78.57. மொழியின் போது 78, இங்கே 78. 10ல் 1 இங்க 5, இங்கே 5. 100ல் 1 இங்க 6, இங்க 7. அப்ப எது பெருசு, இதுதான் பெருசு. அப்போ இந்த பக்கம் அடையாளம் வரும், இப்படி போடும் இந்த விட. சரியா? இதுக்கு 1வது விட. அப்ப பயிற்சி 1.3 நம்ம என்னன்னு செஞ்சுட்டோம் அப்படின்னா செஞ்சு முடிச்சுட்டோம். மாணவர்கள் உங்க ஹோம்ஒர்க் நோட்ல இந்த கணக்கை, இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.